நாற்று நடும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் தர்ணா போராட்டத்திலும் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மழையால் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம், களத்தில் இருக்கீங்க. இப்போ போராட்டத்தில் மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையமாக தற்போது மாற்றியிருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே தொடர் கனமழை காரணமாக சேரும் சகதியாக இருக்கிறது. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருவதுடன் இதனை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நாற்று நடும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையமானது 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருவதால் இதற்கு மாற்றாக திருமங்கலம் தெற்கு தெரு பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி முதல் இந்த தற்காலிக பேருந்தானது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பயணிகள் ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தராமல் இந்த தற்காலிக பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. தொடர்ந்து தொடர் கனமழை காரணமாக திருமங்கலம் பேருந்து நிலையமானது தொடர்ச்சியாக சேரும் சகதியாக காட்சியளித்தது. இது குறித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே நமது குடும்பம் செய்திகளில் ஒளிபரப்பானது. மேலும் பேருந்துகளை பேருந்து நிலையத்திற்குள் சென்று திரும்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஓட்டுநர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தார்கள். இந்த குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதை தவிர்த்து பேருந்து நிலையத்தினுடைய வெளியே நின்று பயணம் செய்யக்கூடிய நிலை இருந்ததால் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருந்து வந்தது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்ததால் திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் நாற்று நடும் போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் அந்த பேருந்து நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டார்கள். போராட்டத்தில் அதிரடியாக இந்த நகராட்சி நிர்வாகம் சார்பில் உறுதியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் மண் கொட்டும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது இந்த பகுதியில் இது போன்ற நிலை தொடர்ச்சியாக இருந்து வருவதாகவும் இது உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த போராட்டத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.